ஷர்மிளா வணக்கம். முன்னாள் அமைச்சர் தாமோ அன்பரசன் மீது பரங்குமலை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகின்றது. இந்த சம்பவத்துடைய பின்னணி பொறுத்தையில் நில அபகரிப்பு புகார் தொடர்பாக தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னை ஆலந்தூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு திரையரங்கம், அந்த திரையரங்கம் அருகே தனியாருக்கு சொந்தமான சுமார் 5500 சதுர அடி நிலம் இருக்கின்றது. அந்த நிலம் தொடர்பாக தான் தாமோ அன்பரசன் மற்றும் அவருடைய உதவியாளர் ஜெயசங்கர் மற்றும் பல்லாவரம் தாசில்தார் ஆறுமுகம் ஆகியோர் மீது சென்னை அடுத்த டி நகரை சேர்ந்த ராஜேஷ் என்பவர் தான் பரங்கிமலை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார். அந்த புகாரில் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது வாடகைக்கு பெற்ற இடத்தை அபகரிக்க முயற்சி என அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தல் சமயத்தின் போது அந்த இடம் வாடகைக்கு பெறப்பட்டதாகவும் அந்த வாடகைக்கு பெறப்பட்ட இடத்தை மீண்டும் தராமல் அதை அபகரிக்க முயற்சி செய்வதாக பரங்கிமலை காவல் நிலையத்தில் டி நகரை சேர்ந்த ராஜேஷ் குமார் என்பவர் புகார் தெரிவித்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் தான் திமுக முன்னாள் அமைச்சர் தாமோ அன்பரசன் மீது நில அபகரிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடங்க இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு திமுகவிற்கு மேலும் ஒரு நெருக்கடி உண்டாக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு, அதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி உள்ளிட்ட அடுத்தடுத்த முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கைகள் தற்போது தீவிரப்படுத்தி வருகின்ற சூழ்நிலையில்தான் அதன் தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர் தாமோ அன்பரசனுக்கு எதிரான இந்த புகாரும் பார்க்கப்படுகிறது. சென்னைக்கு தனியார் ஆலந்தூரில் இருக்கக்கூடிய திரையரங்கம், அதற்கு அருகே தனியார் சொந்தமான ஒரு 5500 சதுர அடி நிலம், அந்த நிலம் 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது வாடகைக்கு பெறப்பட்டதாகவும் தாமோ அன்பரசன் தரப்பில் வாடகைக்கு பெறப்பட்டதாகவும், ஆனால் தற்போது வாடகை பெறப்பட்ட இடத்தை மீண்டும் தர அவர்கள் மறுப்பு தெரிவிப்பதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த புகாரை வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய பரங்கிமலை போலீசார் முன்னாள் அமைச்சர் தாமோ அன்பரசன், அவருடைய உதவியாளர் ஜெயசங்கர் மற்றும் பல்லாவரம் தாசில்தார் ஆறுமுகம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும் அதன்படி விசாரணை தொடங்க இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அந்த 6 மாத கால குத்தகை, அந்த குத்தகை முடிந்த பிறகு மீண்டும் நிலத்தை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆனால் அப்படி ஒப்படைக்காமல் அவர்கள் நிலம் அபகரிக்க முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த புகாரின் அடிப்படையில் தான் தாமோ அன்பரசன் மீது நில அபகரிப்பு புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புகார் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இது முன்னாள் அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் அவர் சார்ந்த கட்சியான திமுகவுக்கு மேலும் ஒரு நெருக்கடியான நிலை உருவாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஷர்மிளா.